என்னதான் நம்ம மார்க்கெட் நேற்று கீழே போனாலும் இன்னைக்கு அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று கீழே போன நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். விப்ரோவோட பைபேக்குக்கான ரெக்கார்ட் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே தான் இருக்குது. அதை பற்றியும் வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். HDFC பேங்க், SBI பேங்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான், ஒரே சார்ட்டு தான், ஒரே நியூஸு தான் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது தான் எனக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சது தான் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வின் ஆகிட்டு இருப்பாங்க, அதாவது நிறைய லாபம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே லாஸில் தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரீட்டைல் பீப்புள் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நெகட்டிவில் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்மக்கிட்ட இருக்க பயமும் ஒரு நம்பிக்கையும் தான் இதுக்கு காரணமாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து வாங்குகிறோம். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போக போக நம்ம என்ன பண்ணோன்னா, இல்லை இது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் மேலே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த ஸ்டாக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு நம்ம வாங்கின ப்ரைஸை விட மேலே போனவுடனே நமக்கான ஒரு பயம் வரும். அதாவது நம்மளுக்கு வந்து லாபமும் போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவசரப்பட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து விற்போம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பானதான். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் கீழே போடுச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் அதிகமாகிடும் அப்படின்னு லாஸ்ட்டில் கூட ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி லாபம் அவங்களுக்கு அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஹோப் வைப்பாங்க. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நம்ம லாபம் கிடச்சிருக்கா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நம்மளை யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் நம்மளால் ஷேர் மார்க்கெட்லேருந்து அதிகமான பணத்தை நம்மளால் வந்து எடுக்க முடியலை. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அவசரப்பட்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேயே பண்ணிடுவாங்க. ஒரு 5% 10% லாபம் கிடச்சிருச்சு, இது போதும் அப்படின்ற மாதிரி விற்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அதே ஸ்டாக் அவங்க விற்ற ப்ரைஸில் வந்து 20% 30% அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் நம்மளோட பயத்தையும் நம்பிக்கையும் நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் ஒரு 30-40% கீழே போகுதுன்னா அந்த கம்பெனி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எது பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுல வந்து தயக்கமே காட்டக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ராஜேஷ் எக்ஸ்போ இப்போ அப்படி தான் ஆயிருக்கு. பெரிய பிரச்சனை இருந்தால் நிறைய பேர் இல்லை இது ஒரு நாள் மேலே வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து அதிகமாகும் போது நம்ம அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கணும். ஓகே, இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நம்பிக்கையில் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் காரணமாக இருக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்லேருந்து அதிகமாக பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 128 புள்ளி பாசிட்டிவாக இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 0.56% பாசிட்டிவ். மதியம் வந்து பார்க்கும்போது அப்படியே நெகட்டிவ் கொஞ்சம் போனாங்க. ஆனால் காலையில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருச்சு. நிஃப்டி 50 மட்டும் இல்லை, நிறைய இண்டெக்ஸ் இப்போ வந்து பாசிட்டிவில் தான் இருக்காங்க. எம்ஓ ஸ்மால் 250 1.43% பாசிட்டிவ், பேங்க் பீஸ் 2% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 1.56% பாசிட்டிவ், சில்வர் வந்து பார்த்தா கூட 1.85% பாசிட்டிவ். ஆனால் நேற்று வந்து சில்வர் நெகட்டிவ் இருந்தாங்க. கோல்டு பீஸ் 1% பாசிட்டிவ், ஆட்டோ பீஸ் 1.32% பாசிட்டிவ், ஐடி பீஸ் வந்து பார்த்தா 0.32% நெகட்டிவ். இன்றைக்கி ஐடி செக்டார் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. மிட் 150 பீஸ் 1% வந்து பாசிட்டிவ். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸில் இண்டிகோ இருக்காங்க, ஈச்சர் மோட்டார்ஸ், SBI, ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க். அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ONGC, டைட்டன், NTPC, டெக் மஹேந்திரா, பவர் கிரிட் இருக்காங்க. பார்ப்போம், இதே மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது CMR கிரீன் டெக்னாலஜிஸ். இந்த IPO வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து க்ளோஸ் ஆனிச்சு. வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனிச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து ஆனது. யாரெல்லாம் இந்த IPOக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நேற்று அலாட்மெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்துருக்கும். யாருக்கெல்லாம் அந்த அலாட்மெண்ட் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 68 ரூபாயில் நேற்று இருந்திருக்கு. அப்போ லிஸ்ட் ஆகும் போதும் அவங்க சொன்ன ப்ரைஸில் இருந்து 68 ரூபா அதிகமாக லிஸ்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்க போகுது. ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இப்போ நாளாக வந்து பண்ணியிருந்தேன், எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரீஃபண்ட்லாம் காலையிலே வந்துருச்சு. ஆனால் நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். விப்ரோ லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை ஜூன் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா லாஸ்ட்டு ரெக்கார்ட் டேட்டா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் எங்களுக்கு ஷோ பண்ணலை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோட பைபேக்கில் வந்து
பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம், அதை எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 5ஆம் தேதி இந்த ஸ்டாக் யார்ட்டெல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து வாங்கியிருக்கணும். அப்போ தான் ஜூன் 4ஆம் தேதி நம்ம பை ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NSE சர்வருக்கு வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 5ஆம் தேதி நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூன் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் 17 வரைக்கும் போயிட்டுருக்கோம். அதாவது அந்த 6 நாளைக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கான ஒரு பைபேக்கு 250 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பைபேக் வந்து பண்ண போகிறாங்க. ஜூன் 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில். பாவங்க, ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே தான் இருக்குது. 180 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம். பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெடு இந்த கம்பெனி ஸ்பேஸ் இன்ஜினியரிங் கம்பெனியாக வந்து இருக்காங்க. டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிஸு, ஸ்பேஸ் அப்ளிகேஷன் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெக்னாலஜிஸில் தான் வந்து இருக்கும். இவங்களுக்கு 4 மெயினான பிஸ்னஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆப்டிக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸு, 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இன்ஜினியரிங், 4 வந்து பார்த்தீங்கன்னா EMP ப்ரொடக்ஷன் சொல்யூஷன் வந்து இருக்காங்க. இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட் இவங்க மட்டும்தான் நம்ம ஏசியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்பேஸ்க்கு தேவையான கேமரா இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து இவங்களோட பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் ட்ரோன்ஸும் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ஒரு கம்பெனி டைப் வச்சுட்டு. அதுக்கு அடுத்தது செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இவங்களே இறங்க போகிறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி முதலீட்டில் செமிகண்டக்டர் அண்ட் சிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியும் சூப்பரான ஒரு க்ரோத்தில் வந்து இருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் போயிட்டுருக்கோம். அதனால் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 1026 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 317% வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு 8241 கோடி. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 95 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 60 இருக்குது. புக் வேல்யூ 90 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு 0.03%. ROC 16%, ROE 12%, ROIC 13%, OPM 25% வந்து இருக்குது. இன்டென்சிவ் வேல்யூ 263. பிஜி ரேஷியோ 2.86 வந்திருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.04. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 11.4 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 27%, ப்ராஃபிட் growth 41% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இவங்க லிஸ்ட்டாக 5 வருஷம் கூட முடியல. அதனால் லாஸ்ட் 3 வருஷத்தில் 51%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 51% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2019 சேல்ஸ் growth 154 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 19 கோடி இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2026 சேல்ஸ் growth 477 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கோடியாக வந்து இருந்திருக்கு. இயர் அண்ட் இயர் வந்து பார்த்தா கூட இவங்களோட சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. ஏன்னா அந்த கொரோனா வந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2024 மட்டும் இவங்களோட சேல்ஸ் growth 30 கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெட் ப்ராஃபிட் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் வந்து இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்ச பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2021 அந்த கொரோனா வந்த டைமில் கிட்டத்தட்ட 220 பி ரேஷியோலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்மியாகவே ஒரு 50 பக்கத்தில் வந்தாங்க. அதுக்கப்புறம் 180 பி ரேஷியோ வரைக்கும் போணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 பி ரேஷியோ பக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹை பண்ணது பார்த்தீங்கன்னா 120 பி ரேஷியோவில் இருக்குது. அதாவது ஆவரேஜான பி ரேஷியோவில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 52 வீக் ஹை பக்கத்தில் தான் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கலாம். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 53.20%, எஃப்ஐட் வந்து பார்க்கும்போது 5.06%, டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.24%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 40.52% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க, கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப ஹையில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மேபி ஹையிலேருந்து மறுபடியும் கீழே எப்போயாவது விழுந்துச்சு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை வந்து அப்போ வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட். இப்போ இந்த கம்பெனி பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 1480 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 164% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்காங்க. எப்பயும் சொல்கிறதா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் வரைக்கும் இருந்து தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. மார்க்கெட் கேப் 1,26,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 24 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 20 வந்து இருக்குது. ROC 9.70%, ROE 19.3%, ROIC 9.70%, OPM 68.2% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1048 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ பாருங்கள் 0.96, 2க்கு கீழே தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 6.93.
இவங்க வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.51 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 22%, ப்ராஃபிட் growth 25% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதுக்கு ஈக்குவலாக பாருங்கள். லாஸ்ட் 10 வருஷத்தில் 22%, வருஷம் 22% அதிகமாக இருக்குது. ட்ரெண்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் தான் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது 11% நெகட்டிவ் ரேட் வந்து கொடுத்துருக்கு. அதாவது நெகட்டிவ்ல வந்து இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படிங்கிறது 1300 பக்கத்தில் இருக்குது. மேபி இது 1300 போனால் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இப்போ லோ பி ரேஷியோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சோழமண்டலத்தோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட 36 பிஇ ரேஷியோக்கு மேலே வந்து போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24 வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த லோ பிஇ ரேஷியோ அதே 24, 2023 கரெக்டாக அந்த லோ பிஇ ரேஷியோக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த லோ பிஇ ரேஷியோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இது கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸோ அதில் ஹையிலேருந்து லோ வரும்போதும் அதே மாதிரி பிஇ ரேஷியோவும் அந்த ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ எடுத்து நம்ம லாஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கும்போது லோ பிஇ ரேஷியோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது நம்ம வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கீழே தான் இருக்குது. இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதனால தொடர்ந்து இந்த கம்பெனி வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இந்த பேங்க்கை பற்றி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக லாஸ்ட் 5 வருஷம் வந்து பார்த்தாங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் தாங்க கொடுத்துருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேங்க். ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பேங்க்கு இந்த பேங்க் தான். என்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பிஸ்னஸ் வந்து சரியில்லை, லாஸ்ட் ஒரு 2 வருஷமாகவே சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனார். எம்டி வந்து ரிசைன் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இன்னமும் கீழே இறங்கிக்கிட்டு தான் வந்து இருக்குது. என்ன சொல்லியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2 தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஹெச்டிஎஃப்சி வந்து இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஏதோ சரியில்லை, அவருக்கு பிடிக்கல, அந்த ஒர்க் எத்திக் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதனால் பர்சனலாக பிடிக்கலங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சதா இன்னும் கீழே போய்கிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 738 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்க்கு இந்தியாவில். மார்க்கெட் கேப்பு 11,37,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 15 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 14 தான் இருக்குது. புக் வேல்யூ 378, டிவிடெண்ட் இல்லை 1.75%, ROC 7%, ROI 13%, ROIC 7%. ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 721, பிஜி ரேஷியோ 0.82 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.97 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் நம்ம எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 19%, ப்ராஃபிட் growth 20% இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பாருங்கள் ஹெச்டிஎஃப்சியோட சேல்ஸ் growth வெறும் 4% தான் இருக்குது. ப்ராஃபிட் growthம் வெறும் 8% தான் வந்து இருக்குது. இது கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த ஸ்டாக்கில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 10% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ முதலீடு பண்ணியிருந்தா நெகட்டிவில் தான் இருப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இப்போதைக்கு கரெக்டாக அந்த 1% பக்கத்தில் நெகட்டிவில் இருக்குது. இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட வருஷம் 3% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கும். இதுவே 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25% நெகட்டிவில் தான் இருப்போம். ரிட்டர்ன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15% வந்து இருக்குது. பார்ப்போங்க, இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படிங்கிறது அந்த 727 வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த 700 ரூபாய் டச் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த ஸ்டாக் 700 ரூபாய் டச் ஆகுதோ இல்லை மறுபடியும் 650 ரூபாய்க்கு போகுதா? அந்த 2022 வந்து 650 ரூபா பக்கத்தில் போயிருக்கு. அந்த அளவுக்கு போகுதா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இந்த மாதிரி அந்த எம்டிலாம் ரிசைன் பண்ணிட்டு போனதெல்லாம் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபத்தில் இருக்கும்போது ஓகே இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கா அப்படின்னு ப்ராஃபிட் இருக்கிறதா எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா இப்போ வந்து ரொம்ப கீழே வந்திருக்கும். பார்க்கலாம், இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே தாங்க இருக்குது. ஆனால் இயர் அண்ட் இயர்லாம் பார்த்தா லாபம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அவர் போனதான் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டெடியாக தாங்க இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பெரிய கம்பெனியாக மாறிட்டாங்க. அதனால் இவங்களோட growth அப்படிங்கிறது ஸ்டெடியாக growth-ஆக தான் வந்து இருக்கும். இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ தான். இந்த பேங்க் பற்றி நம்மளுக்கு தெரியும். கவர்மெண்ட்லேயே நம்பர் 1 பேங்க் இந்த பேங்க் தான். கரண்ட் ப்ரைஸ் 1003 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 133% அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப்பு 9,26,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7.75 வந்து இருக்குது. புக் வேல்யூ 646 ரூபாயில் இருக்குது. ROC 6%, ROI 15%, ROIC 6%, OPM 45% வந்துருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 1009 ரூபா. பிஜி ரேஷியோ 0.77 வந்திருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 11.4 இருக்காங்க. இவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க பேங்க் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் புக் வேல்யூ பார்க்கும்போது 1.53 வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆர் வந்து எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 9%, ப்ராஃபிட் growth 21% வந்து இருக்குது.
ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 17% ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி SBI யாராவது வாங்கியிருந்தா கூட வருஷம் 17% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நல்ல ஒரு பர்சன்டேஜ். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% வந்து இருக்கு. ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த SBI வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேங்க் தான். அதே மாதிரி HDFC பேங்க்கும் சூப்பரான ஒரு பேங்க் தான். ஆனால் என்ன அதில் ஏதோ கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க MD வந்து போனால தான் பிரச்சனை இருக்குது. பார்க்கலாம், அது ரெக்கவரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பேங்க். கவர்மெண்ட்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு பேங்க். ஆப்ரேஷனும் SBI பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. நாளைக்கு இதே மாதிரி பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.